காட்சி 1. மேஜர் சரவணனின் பள்ளி பருவம். அவரது தந்தை மேஜர் சரவணனின் வகுப்பு ஆசிரியரை அவரது பள்ளியில் சந்தித்து பேசுதல். ஐயா ஒரு நிமிடம். சொல்லுங்க. ஐயா நீங்கள் சரவணனோட வகுப்பாசிரியரா? ஆமாம், நான் தான் சரவணனோட வகுப்பாசிரியர். நீங்கள்? ஐயா நான் சரவணனோட அப்பா இந்திய இராணுவத்தில் வேலை செய்கிறேன். ஓ, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா சரவணன் படிக்கிறானா இல்லையான்னு தரல, அதான் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க ஐயா. சரவணன் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து இந்த பள்ளியில் வந்து என்சிசியில் வந்து அதிக நேரத்தை செலவழித்து அவன் வந்து உங்களை மாதிரியே இந்திய இராணுவத்தில் பணிபுரின்னு நினைக்கிறான். அவனுடைய எதிர்காலம் வந்து நல்லா வரும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. காட்சி 2. மேஜர் சரவணனின் வீடு. அவரது தந்தைக்கும் மேஜர் சரவணனுக்கும் இடையேயான உரையாடல். தம்பி சரவணா, தம்பி சரவணா. சொல்லுங்கப்பா. தம்பி இந்த மாதிரி பள்ளியில் பற்றி உன்னை போய் பேசிட்டு வந்தேன்ப்பா. நீ நல்லா தான் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. உனக்கு இராணுவத்தில் சேரணும் இஷ்டமாப்பா? ஆமாப்பா, நானும் உங்களை மாதிரியே இராணுவத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக வந்து இந்தியாவுக்காக உழைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன்ப்பா. இராணுவத்தில் சேர்றது முக்கியம் இல்லைப்பா, ஆனால் சேர்ந்தா நம்ம நாட்டுக்காக கடினமாக உழைக்கணும். புரிஞ்சாப்பா? சரிங்கப்பா. காட்சி 3. பாகிஸ்தான் இராணுவ தளபதியாக பர்வேஸ் முஷரப் பதவியேற்று. காட்சி 4. சில ஆண்டுகளுக்கு பிறகு அதே சமயத்தில் இந்திய பிரதமராக அடல் பிகாரி வாஜ்பாய் பதவியேற்றல். அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆகிய நான் இந்தியாவின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்திய பிரதமராக பதவியேற்கிறேன். காட்சி 5. இந்திய இராணுவத்தில் பணியாற்றுவதற்கான பணியாணையை மேஜர் சரவணன் பெறுதல். ஐயா. சொல்லுங்க ஐயா, நீங்கள் தான் சரவணா? ஆமாம் ஐயா, உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குங்க. என் கையெழுத்து போடுங்க. அப்பா. அப்பா சொல்லுப்பா. அப்பா, நான் இந்திய இராணுவத்தில் சேர்கிறதுக்கு வந்து கடிதம் வந்திருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம்பா. இந்திய இராணுவத்தில் சேர்ந்துட்ட. இனிமேல் நம்ம ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாட்டுக்காக உழைக்கணும். சரிங்கப்பா. புரிஞ்சாப்பா? சரிங்கப்பா. காட்சி 6. இந்திய எல்லை பகுதியான கார்கிலை கைப்பற்றுவதற்கான திட்டத்தை பற்றி பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃப்க்கு விளக்கு. இந்த கூட்டத்தை எதுக்காக கூட்டிருங்க பர்வேஷ்? இந்த கூட்டத்தை நம்ம எதுக்காக கூட்டியிருக்கோன்னா, இந்திய நாட்டில் கார்கில்னு ஒரு பகுதி இருக்குது, அதை அபகரிக்க திட்டமிடுறதுக்கு தான் இந்த கூட்டத்தை நம்ம கூட்டியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். கார்கில் ஸ்ரீநகர்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்கிலை கைப்பற்றிட்டோன்னா எதிர்காலத்தில் ஸ்ரீநகரை கைப்பற்றுறது ரொம்ப எளிதாகவே போயிடும். அதே மாதிரி நம்ம நாட்டோட எல்லை பெருகும், இதனால் பொருளாதார வர்த்தகம் எல்லாமே அதிகரிக்கும். இதை இப்போ செய்ய வேண்டிய காரணம் என்ன? இது ஏன் நம்ம இப்போ செய்கிறோன்னா, இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆட்சி மாதிரி இருக்குது, அதனால் நம்மளுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக வராது. இதை நீங்கள் சொன்னது எனக்கு புரியல. இருந்தாலும் உயிர் சேதம் கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த திட்டத்தோட பேர் வந்து நம்ம ஆப்ரேஷன் பதர்னு வச்சுருக்கோம். காட்சி 7. பாகிஸ்தானுடன் நட்புறவை மேம்படுத்துதல் தொடர்பாக இந்திய பிரதமர் தலைமையில் கூட்டம் கூட்டப்படுகிறது. ஐயா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரொம்ப நாளாகவே ஒரு நட்பு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குங்க ஐயா. நம்ம நாட்டான இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நட்பு நாடுகளாக மாற்றுறதுக்காக நாம் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தே ஆகணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயா, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இணைக்கிற மாதிரி இது வரைக்கும் நிலவழியில் எந்த போக்குவரத்துமே இல்லைங்க ஐயா. அதனால் நம்ம தலைநகரான டெல்லியிலேருந்து லாகூர் வரைக்கும் நம்ம வந்து பேருந்து அமைக்கலான்னு ஒரு திட்டம் இருக்குங்க ஐயா. இந்த திட்டம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஐயா. இதை பற்றின உங்களோட கருத்தை மட்டும் கூறுங்க ஐயா. இந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒப்பந்தம்க்கான அடுத்த கட்ட முயற்சியெல்லாம் நான் எடுத்துறேன். காட்சி 8. இரு நாட்டு தலைவர்களும் லாகூர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுதல். காட்சி 9. பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்திய எல்லைக்குள் நுழைவதை கண்டறிதல். என்னதுடா இது? இது பேரு தாண்டா தொலைநோக்கி. இதை தூரத்தில் இருக்கிறத கிட்டே பார்க்கலாம். இங்கே கூட நான் பார்க்குறேன். இங்கே யாரும் வர மாதிரி இருக்குது, இது பாரு. ஆமாண்டா, இவங்க நம்ம ஊர் ஆட்களும் இல்லை. எனக்கு இதை சந்தேகமாக இருக்கு. இதை கண்டிப்பாக நம்ம ஊர் காவல்துறை கிட்ட சொல்லியே ஆகணும். போகலாம். காட்சி 10. இந்திய ராணுவத்தில் கேப்டனாக மேஜர் சரவணன் நியமிக்கப்படுதல்.
11 மேஜர் சரவணன் அவரது தாயாரிடம் தொலைபேசியில் உரையாடுதல். ஹலோ. ஹலோ. அம்மா நீங்களா? நல்லா இருக்கீங்களாங்கம்மா? நல்லா இருக்கும்ப்பா, நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. அம்மா நான் பதவி எடுத்ததை நீங்கள் டிவியில் பார்த்தீங்களாங்கம்மா? பார்த்தேன்ப்பா, நானும் பார்த்தேன், உன் தங்கச்சிங்களும் பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. நான் இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்தியாவுக்காக நிறையா பண்ணி இன்னும் இதுக்கு மேலே நிறையா சாதிப்பேங்கம்மா. அது மட்டும் இல்லாமல் வீர சக்கரா விருது வாங்குறதாங்கம்மா என்னோட முக்கிய எண்ணமாகவே இருக்குது. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ஆனால் பார்த்து பத்திரமா இருப்பா. சரிங்கம்மா. காட்சி 12 இந்திய ராணுவ அதிகாரி தற்போதைய நிலவரத்தை உள்ளூர் அதிகாரிகளிடம் கேட்டறிதல். ஓவர். கார்கில்ல 3 பேர் இறந்துருக்காங்க. இதை பற்றி ஏதோ தெரியுமா உங்களுக்கு? கரண்ட் அப்டேட் சார். கார்கில்ல 3 பொதுமக்கள் இறந்துருக்காங்க. ஓவர். இந்த நிலவரத்தை நான் இனிமேல் நடக்க விடக்கூடாது. சீக்கிரம் தனிப்பட அமைச்சு இதை நம்ம முடிச்சு கட்டி ஆகணும். ஓகே சார். ஓவர். காட்சி 13 இந்திய ராணுவ அதிகாரியும் மேஜர் சரவணனும் இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயை சந்தித்து ஆபரேஷன் விஜய் பற்றி விளக்குதல். சார், கார்கில் அட்டாக் நடந்திருக்கு. 3 பேர் பொதுமக்கள் இறந்துருக்காங்க. இதை நம்ம இனிமேல் வளரவே கூடாது. ஒரு தனிப்படம் அமைச்சு இந்த மிஷனுக்கு ஆப்ரேஷன் விஜய்ன்ற பேரை வச்சு நம்ம அவங்கள முடிச்சு கட்டணும். இந்த மிஷன் யார் லீட் பண்ணுறா? கேப்டன் சரவணன் சார். கால் கேப்டன் சரவணன். கேப்டன் சரவணன், சீக்கிரம் வாங்க. கேப்டன் சரவணன், உங்களுக்கு இந்த மிஷன் பற்றி தெரியுமா? எஸ் சார். இந்த மிஷனுக்கு ஏன் விஜய்னு பேர் வச்சுக்க? விஜய்ன்றது வெற்றின்றது அர்த்தம். நம்ம இந்த போரில் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்காக வச்சிருக்கோம் சார். இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். காட்சி 14 மேஜர் சரவணன் அவரது படை வீரர்களுடன் உரையாடுதல். சோல்ஜர்ஸ், நம்ம இப்போ இங்கே எதுக்கு கூடியிருக்குன்னா நம்ம இந்திய ராணுவத்தோட பலத்தை காமிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்திய எல்லையை தாண்டி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு கைப்பிடி மண்ணு கூட நம்ம எங்களுக்கு தரக்கூடாது. இதில் முதல் கட்டமாக பாகிஸ்தானுக்கு கிடைக்கிற எல்லா ஆயுதத்தையும் நம்ம தடுத்து நிறுத்தணும். இதில் என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த ஆப்ரேஷன் விஜய்லேருந்து யாரும் பின்வாங்கக்கூடாது. ஜெய் ஹிந்த். காட்சி 15 இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமான கார்கில் போர் துவங்கியது. கேப்டன், உங்களுக்கு நிறைய குண்டடி பட்டுருச்சு. இந்த மிஷனை விட்டு பின்வாங்கிருங்க. இல்லை நான் போராடியே ஆகணும். இறுதியாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே நடந்த கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இதில் பல ராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செய்துள்ளனர். இந்த வெற்றிக்கு தலைமை ஏற்று தன் உயிரை தியாகம் செய்த மேஜர் சரவணனுக்கு வீர் சக்ரா விருது அன்றைய பிரதமர் அவர்களால் வழங்கப்பட்டது. பனி மூடிய பர்வதத்தில் பதுங்கியிருந்த பகையை பயந்திடாமல் எதிர்த்தனர் நம் ரத்தமான இராணுவத்தினர். தங்கள் உயிர் பணியாக உருக தேசத்தின் வாழ்வு தீபமாய் எரிய தன்னலமின்றி போராடிய வீரர்கள், தாயகத்தின் புகழ் உயர்த்திய தீப சுடர்கள். வந்தே மாதரம் என்ற ஓசை வெறும் வார்த்தை அல்ல, நம் வீரத்தின் மூச்சு. வந்தே மாதரம்.